வணக்கம். இது உங்கள் நூப் ட்ரேடர் தமிழ். இந்த பதிவில் வர எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. ஸோ பொறுப்போட ட்ரேட் பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், நிஃப்டி ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸ்குள்ளே தான் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் அமைஞ்சிருந்தது இன்றைக்கும். ஏன் சொல்கிறோன்னா, நிஃப்டி கொஞ்ச நாளாகவே ஹையர் ஹை வச்சுட்டே தான் இருக்கான். ஸோ இது இந்த ட்ரெண்ட் எங்கேயுமே ரிவர்சர் ஆகிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. அண்ட் அடுத்த மாதம் தீபாவளி வேறு வரப்போகுது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிறதுக்காக இப்போயே வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, தீபாவளிக்காக சில பேர் சேவிங்ஸை வித்ட்ரா பண்ணி, அதாவது மார்க்கெட்டில் இருக்கிறத வித்ட்ரா பண்ணி அவங்க செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாமளே கற்பனை பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ என்ன வேணால் அதில் நடக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இதனால தான் இன்றைக்கி இறங்கிருச்சு, இதனால தானே. ஸோ மார்க்கெட்டுக்கும் நியூஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மேபி ஒரு 20% அந்த மாதிரி சம்மந்தம் இருக்கும். மற்றபடி சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப பேசாமல் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். அண்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று யோசிச்ச மாதிரி தான், மார்னிங் யோசிச்ச மாதிரி தான். எப்படியும் ப்ரீவியஸ் டே கேண்டில்குள்ளே தான் முடிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பேசுன மாதிரி 26,000 தாண்டிட்டாமா நிஃப்டி. ஸோ இது ஈஸியாக தாண்டிடுவான்னு எதிர்பார்க்குறேன். மேபி இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்பிரிக்குள்ளார கண்டிப்பாக 26,500 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிஃப்டியை இழுத்துட்டு போகக்கூடிய சக்தி ஒரு சில பங்குக்கு இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்னமும் நல்லா மேலே போக வாய்ப்புகள் இருக்கும்னு தோணுது. ஏன்னா கர்வ் பட்டன் போட்டு நீட்டாக போய்கிட்டு இருக்கா, எந்த விதமான பேக்லாகும் இல்லாமல். ஸோ பார்ப்போம் எப்படி மேலே உச்சிக்கு போகிறானா பார்ப்போம். வீக்லி கேண்டில் ஆல் டைம் ஹை மேலே க்ளோஸ் ஆகுதுன்றது. ஸோ அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக நிஃப்டியை மேலே அடிச்சு நோத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அண்டு ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்டாக் வைஸ் போயிடுவோம். இதுதான் நான் பார்த்ததில் இன்றைக்கி ஆனது முக்கியமான ஒரு நியூஸு. இது நமக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபாக்ஸ்கான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐஃபோன் டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூட கம்பெனி ரீசெண்ட் மந்த் முன்னாடி தான் தங்களோட ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தமிழ்நாட்டில். இப்போ என்ன பிளான்னா, டிஸ்பிளே போடுறாங்க. டிஸ்பிளே அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இன்னொரு வேர்ஹவுஸ் போடுவாங்க போல். அதுக்கு $1 பில்லியன் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது முதலீடு. ஸோ இதெல்லாம் வேலை வாய்ப்பாக நமக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழோட ஃபியூச்சர் இன்னும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஹோப் இப்படியே நல்லா மூவ் ஆச்சுன்னா நம்மளோட மணி சர்க்கிள் நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட ஜிடிபி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க அடுத்த இன்னொரு நியூஸ்க்கு போவோம். ஸோ எங்கே திரும்பினாலும் இந்த ஐபிஓ பற்றி தான்ப்பா பேசுகிறாங்க. யார் இவங்க என்னன்னே தெரில. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு 100%. என்னையா சொல்கிறீங்க? 100%ங்க. 100% ஓப்பனிங் டேலே கொடுக்குறதான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கிரே மார்க்கெட் டீம் சொல்லுது. 240 அவங்க லிஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த 240 ரேஞ்சு தான், 220 அந்த ரேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்படி இவங்க 100% ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ இல்லைன்றதை பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் நாள். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. அண்ட் இன்னொரு நியூஸ், இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருக்க போது ஹுண்டாயோட ஐபிஓ. பார்க்கலாம். ஆல்ரெடி இப்படி தான் பிக்கஸ்ட்னு எல்ஐசி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கீழே போட்டிருக்கு பாருங்கள், எல்ஐசி. அது 2.7 பில்லியன். அதுவே கஷ்டப்பட்டு கடைசியாக சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா $3 பில்லியன். ஸோ பார்ப்போம். பட் இது கரெக்டான டைம் தான். எனக்கு தெரிஞ்சு மேபி அக்டோபரில் வந்தாங்கன்னா, ஏன்னா லிக்விடேட் அந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில். எல்லாம் காசு வச்சுட்டு கீழே விழுவுமா வாங்கலாமான் இருப்பாங்களாட்டது. எங்கேருந்தே அந்த மாதிரி காசு எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி எஸ்ஐபி ஏகப்பட்ட பேர் போடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எம்சிஎக்ஸ் நியூஸ் பற்றி தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ஆல் டைம் அடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, செபி அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ், F1 டிரான்சாக்ஷன் ஃபீஸை ரிவைஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயமாக எம்சிஎக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா அடிச்சு மேலே ஊற்றிருக்கா. அப்படி அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் கிட்ட தான். ஹெச்யூஎல் என்னென்னா 962 crores பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. இது கொஞ்ச நாள் முன்னாடியே வந்தது தான். இது எப்படின்னா, ஜிஎஸ்டி கிட்டேருந்து கிளாக்ஸோ ஸ்மித் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிடிச்சிருந்தாங்க 3045 crores கிட்டத்தட்ட. அது ஆக்சுவலாக சில ப்ராடக்ட் வாங்கின மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆஃப் டு பே 960 சொல்லியிருந்தாங்க. இது மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதில் இந்துஸ்தான் யூனிலிவர் தோத்துட்டாங்க. ஸோ இது ஏதாவது ஸ்டாக் எதாவது பாதிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஸ்டாக்கை பெருசாக பாதித்த மாதிரி தெரிலங்க. இது பார்த்தீங்கன்னா 0.96 தான் கீழே இறங்கியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அடிச்சு மேலே சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தாலே அழகாக இருக்குங்க பாருங்கள். ஆல் டைம் இங்கே இருக்குது. ஸோ ஆல் டைம் இங்கே இருக்குது. உடச்சி சின்ன ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துட்டு திரும்பி மேலே போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் ரொம்ப வருஷமாக கீழே இருந்த சூப்பரான பங்கு இது. அப்போல்லாம் எடுக்க யாருமே இல்லை. யாராவது எடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கீழே கிடந்தா. அப்போல்லாம் யாரும் நோட்டீஸ் கூட பண்ணல. நம்மளாம் பாருங்கள் என்ன
ரீசெண்டாக இப்போ ஏப்ரலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2200 2100 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுதான் விஷயம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த முக்கியமான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா கிட்ட தான். ஓலா இன்னைக்கு வந்து ஒரு 3% அப் ஆயிருக்குன்னு இதில் போட்டிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன விஷயம்னா பிரெயின்ஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ மாதிரி தான் இதுவும். ஸோ ப்ராஃபிட்டே இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன விஷயம்னா அவங்க சொல்கிறது வந்து இதோட மார்ஜின் வந்து 18.4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. குவார்டர்லி ஃபஸ்ட்டு, அதாவது ஃபினான்ஷியல் 2025ல். அதுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே இருக்குது. பார்க்கலாம் நடக்குதா என்னென்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 18% மார்ஜின் இருக்கும். ஆனால் ரைவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ஒரு 14% தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கிட்ட வந்து 12% தான் இருக்கும், ஏத்தர் 7% தான் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட 18% இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு இவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ அது நடக்குதான்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்டாக் ஒரு 3% ஏற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை போய் பார்ப்போம். ஸோ மார்னிங் வந்து ஒரு 3% ஏறிட்டு மறுபடியும் கீழே தான் 1% இறங்கியிருக்கு. ஏன்னா இது ஒரு ஓவர் ப்ரைஸு ப்ளஸ் அது இல்லாமல் இவங்க எதுவும் லாபம் பண்ணலை. இதே மாதிரி தான் ஜொமேட்டோ அடித்தாங்க. ஆனால் ஜொமேட்டோ ஒன்ஸ் ப்ராஃபிட் கிட்ட வந்தோடனே எல்லோரும் அந்த இடத்துல பை பண்ணாங்க. ஆக்சுவலாக நானும் ஒரு 75 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது ரொம்ப சொற்பமான ஒரு குவான்டிட்டி தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது மேபி கீழே கிடச்சிது, எனக்கு தெரிஞ்ச ஐபிஓ ப்ரைஸோட கீழே கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது யோசிப்பேன். லைக் ஒரு 65, 70 அந்த ரேஞ்சில் வந்துச்சு நான் கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிப்பேன். பார்க்கலாம், அடுத்த நியூஸ் போவோம். அடுத்த நியூஸ் இன்ஃபோசிஸ்ட்டை தான். இந்த ஜிஎஸ்டி போட்டு ஆளாளுக்கு நோட்டீஸ் அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸ், இது பழசு நடந்தது 32,000 கோடிக்கு. ஆக்சுவலாக இது வந்து இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, யார் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குறோம், அப்போயாவது கட்டுறீங்களா அப்படின்றத பார்த்து நம்ம மினிஸ்ட்ரி வந்து யோசிக்கிறாங்க போல். ஸோ பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்றது. ஏங்க ரிலீஃப் கொடுத்தாலும் என்னங்க கட்டவே கூடாதுன்றான், அவன்கிட்ட போய் ரிலீஃப் கொடுத்து நீ கட்டுன்றது வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், இவங்களாம் மிகப்பெரிய ஜெயின்ஸு. இவங்களால நிறைய பேர் வாழ்க்கை நம்ம இதில் நிறைய நல்லா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பொய்யே சொல்லக்கூடாது. என்றைக்கு ஐடி செக்டர் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சோ அது முக்கியமாக எனக்கு கண் எதிர்க்க நான் பார்க்குறேன், அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. எங்கள் ஊரில் அவ்வளோ வளர்ச்சி. நான்லாம் கிராமத்தில் இருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்து வீடெலாம் டக்குன்னு சின்ன சின்ன ஓட்டு வீடு, குடிசை வீடாக இருந்ததுலாம் நீங்கள் நல்லா வளர்ந்துருக்க காரணம் பசங்க படித்தாங்க, ஐடியில் இருந்தாங்க, நல்லா வீடு கட்டுறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் ஐடி தான். அதில் வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் டிமாண்ட்லேருந்து இப்போ ஒரு ரிலீஃப் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமான அதை நான் பார்க்குறேன். ஸோ நம்ம பற்றி என்ன பண்ணுறது, இன்னும் நியூஸுக்கு போவோம் வாங்க. அடுத்த நியூஸ் ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். அதில் என்னென்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஷேர் இன்னும் கொஞ்சம் 370 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ரீசெண்ட் டேஸ் கூட பார்த்துருந்தோம் பவர் கிட்ட பற்றி. ஸோ அதே தான் இங்கேயும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4% அப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்காரு. அண்டு ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டார்கெட் 370 ஆல்மோஸ்ட் அது வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ரூபாய்லாம் அவங்க சொன்ன டார்கெட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை பார்க்குறத பற்றி ஐடியா இருக்கான்னு தெரில, நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். பட் இதுதான் நியூஸு. கோல்ட்மேன் சாக்ஸ் பை கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து சில ஷேர்ஸ் பற்றி பார்ப்போம். முக்கியமானது நம்ம இன்றைக்கி நிறைய பேர் போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்கோம். டாடா மோட்டர்ஸ் நேற்று ஏன் அவங்க விற்கலன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நிறைய லிக்விடேட் வந்திருக்கும் டாடா மோட்டர்ஸில். பட் அவங்க நேற்று ஏன் விற்கலன்னு மேபி ஜீரோவில் காட்டினதால ஓகே, ஒரு வேளை நமக்கு இன்னும் கிரெடிட் ஆகலை போல் நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க போல். ஸோ நிறைய லிக்விடேட் ஆகிருக்கு. வேல்யூமும் நேற்றோட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அண்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூலேருந்து ஒரு 1.4% கீழே விழுந்திருக்கு. பார்க்கலாம், ஒரு 950 வந்ததுன்னா ஒரு நல்ல டைம் டு அக்குமுலேட் நான் நினைக்கிறேன். பட் இது எந்த விதமான பை அண்ட் செல் காலும் கிடையாதுங்க. ஸோ உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த முக்கியமாக நம்ம தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, இது வந்து எந்த விதமான டிப்ஸ் அண்ட் கால்ஸும் கிடையாதுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு 2 ஷேர் பார்க்க போகிறோம். அந்த 2 ஷேரு நல்லா பிரேக் அவுட் அடித்து மேலே போகிற மாதிரி இருக்குது. ஒன்று பயங்கரமான ஒரு பென்னி ஷேரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா HEG. அந்த HEG பற்றி இப்போ பார்ப்போம். இந்த HEG பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்றே பார்க்கணும்னு நினச்சேன். பட் டைம் பத்தில் அதனால நம்ம பார்க்கல. ஸ்ப்ளிட் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் வச்சுருக்க மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல வேல்யூ மாரி இருக்குது. லைக் 6% பக்கம் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆனால் ஆல்மோஸ்ட் அவர் போனது கிட்டத்தட்ட 7% பக்கம் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% மேலே ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 4% ஃபால் தான். இது ரொம்ப பெரிய ஃபால்லாம் இல்லை. ஸோ இந்த நியூஸ் இதை ட்ரிகர் போய் மேலே கொண்டு வந்திருக்கு. இது ஆல் டைம் உடச்சிட்டு மேலே போகன்றதை பார்ப்போம். வீக்லி பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இது டிப்ஸ் அண்ட் கால்ஸோ கிடையாதுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி போட்டு மேலே போகிறோன்னா கப் அண்ட் ஹேண்டில் டு பி இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். பட் அந்த மாதிரி போடாமல் கீழே டக்குனு அங்கேருந்து மேலே திரும்புற மாதிரி இருக்குது. மேபி இந்த ஹையை உடைச்சாருன்னா
இதே வேல்யூமோட இந்த ஐயை உடைச்சாங்கன்னா மேபி மேலே போகிறதுக்கான ஆல் டைம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 5000 ரேஞ்சுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதெல்லாம் வீக்லி கேண்டில். ஸோ நாட்கள் கண்டிப்பாக எடுக்குங்க. இது அவ்வளோ சீக்கிரம் மேலே உடச்சிட்டு போகாது. வீக்லி கேண்டில் க்ளோசிங் கிளாஸ் கொடுத்ததுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது. வாங்க அடுத்த ஸ்டாக் ரெடி டு பஸ்ட்டில் இருக்கிறத பார்ப்போம். அடுத்த ஷேர்னு பார்த்தீங்கன்னா நந்தன் டெமின் தான். ஸோ இந்த ஷேர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து இப்போ ஆல் டைம் உடச்சி நல்ல ஒரு வேல்யூமில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பென்னி ஷேரு, வெறும் 7 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஷேர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். ஸோ என்ன விஷயம்னா, அழகாக பாருங்கள், ஒரு கர்வ் பட்டன் மறுபடியும் ஒரு கர்வ் பட்டன். கிட்டத்தட்ட 2022லேருந்து இந்த கர்வ் பட்டன் போட்டுட்டு 2024 பஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த 1 வீக் கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அதை பற்றி யோசிக்கலாம். உண்மையாகவே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அதை பற்றி யோசிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பார்ப்போம். இதை உடச்சிதுன்னா மேபி என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு 12 ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எடுக்கலாம். அது 1 இயரும் இவன் ப்ராஃபிட்லேயே இருந்ததுன்னா மேபி எடுக்கலாம். இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. எதாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இந்த ஷேர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஸ்டாக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 கோடி தான். பி பார்த்திங்கன்னா 20 தான். அண்டு புக் வேல்யூ 4 இருக்குது. கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் கூட இல்லை அதோட புக் வேல்யூ. என்ன ஒரு பெரிய கன்சர்ன்னா ஃபேஸ் வேல்யூ 1 தான். ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் கிடையாது. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். பட் இது பென்னி ஷேர்ன்றதுனால இது நம்ம கன்சிடர் பண்ணுறோமா, கன்சிடர் பண்ணணும் அப்படி ஷேரே கிடைக்காது. பட் ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 20 நேர் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஏன் இந்த ஷேரை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான பங்களாதேஷில் வந்து பெரிய ஒரு ட்ராபேக் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஷேரில் மேபி கொஞ்சம் ஒரு லக் கிடச்சி மேபி அந்த ஆர்டர்ஸ் இங்கே வந்ததுன்னா டெனிம்ன்றதுனால என்ன அவங்க ஆக்சுவலாக ஒரு க்ளாத்திங் பேசிஸில் இருக்காங்க. இந்த 2 இயர் பார்த்தீங்கன்னா மைனஸ்னால் இது கோவிட் டைமு 2020 2021. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்க ப்ராஃபிட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போன இயர் பார்த்தீங்கன்னா 45, இந்த இயர் இப்போதைக்கு 51 போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்க ப்ராஃபிட்டு நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு கன்சர்ன்னா ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் சேல்ஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே குறைஞ்சிருக்கு. லைக் 15%லேருந்து இப்போ 6% தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கன்சர்ன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் குறையுது. பட் சேல்ஸ் அதிகமாச்சுன்னா மார்ஜின் பெருசாக கவலை பண்ண அவசியம் இல்லை. அண்டு இந்த ஷேரை பற்றி நான் வீக்கெண்டில் நல்லா ஒரு எலாபரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5:48 தான். கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதனால் போகணும். ஸோ எப்படி இன்றைக்கி என்எஸ்சி டேட்டா வந்திருக்காது, இருந்தாலும் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் தாங்க. 24 செப்டம்பர் தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக 25. டிஐ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4000 கோடி, நேற்று தான் 2000 கோடி எஃப்ஐ விற்றுருக்காங்க. ஸோ இவங்களை எஃப்ஐ புரிஞ்சிக்க முடியலப்பா. ஸோ இந்த வீக்கெண்டில் இந்த நந்தன் டெமினை பற்றி ஒரு வீடியோ போடலாம். அண்டு இந்த வீடியோவில் வந்து எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. அந்த பிரேக் அவுட் ஷேர்லாம் நான் கன்சிடர் பண்ணவே சொல்லலை. நானே சில ஷேரை கன்சிடர் பண்ண மாட்டேன். பல ஷேரை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ பொறுப்போட ட்ரேட் பண்ணுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.